எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் The Chennai Silks இன் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. ஒன் இந்தியா ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா விசஸ் ஜிம்பாப்வே T20 சீரிஸ் இந்தியா சீரிஸை சீல் பண்ணியிருக்காங்க. முக்கியமான மேட்ச்ல ஒரு டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸ் பை இந்தியன் டீம். ஃபர்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் தடுமாறி இருந்தாலும் அதுலேருந்து அப்படியே அடுத்தடுத்த மேட்சஸ்ல நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு இந்தியன் டீம் ஒரு பியூர் டாமினன்ஸை காமிச்சிட்டாங்கன்னே சொல்லணும். இந்த மேட்சை பற்றியும் இந்த மேட்ச்லேருந்து இந்தியாவுக்கு என்னென்ன மாதிரியான டேக்அவேஸ் இருக்குது அடுத்தடுத்த சீரிஸில் அப்படின்றலாம் பற்றி பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் நம்மளோட நினைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சந்தோஷ். ஒரு முதல் மேட்ச்ல ஒரு தோல்வி இருந்தது, அதுல இருந்து அப்படியே வேற வேற மாதிரி கொண்டு போயிட்டா எங்க மிஸ் ஆச்சு, இப்ப எங்க சரி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க சார் இந்த அடுத்த 3 மேட்சஸ்ல? எங்கேயுமே மிஸ் ஆகல. அது சும்மா அந்த டிராவல் இஷ்யூல தான் இருந்திருப்பாங்களா தோணுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒண்ணும் இல்லை. இந்த டீம்லாம் இந்தியன் டீமுக்கு முன்னாடி இந்த ஜிம்பாப்வே டீம்லாம் ஒண்ணுமே கிடையாது. பாவம், அது பரிதாபப்படுறதை தவிர ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பட் என்ன கிரிக்கெட் ஆடினாங்க, என்ன பேட்டிங். இவங்க கில்லும் ஜெய்ஸ்வாலும் ஆடினதை பார்த்தா ரொம்ப ஒரு மனசுக்கு ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருக்கு. இந்தியன் கிரிக்கெட் இன்னும் ஒரு நல்ல பிளேயர்ஸ் கையில தான் போய் சேரப்போகுது ஃபியூச்சருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையா தான் இருக்கு. ஓகே ஓகே சார். முக்கியமா பேச வேண்டியது ஃபர்ஸ்ட் பவுலிங் சைட்ல இருந்து வந்துட்டோம்னா, கலீல் அஹ்மத் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இந்தியன் டீம்ல பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ்ன்றதே ரொம்ப ஷைன் ஆகிறது குறைவா தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் அவங்க ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரா தான் இருந்துட்டு இருப்பாங்க. லெஃப்ட் ஆர்ம்ன்றது நமக்கு ஒரு ஒரு ஜாகிர் கான் மாதிரியோ நெஹ்ரா மாதிரியோ ரொம்ப அப்பப்போ தான் கிடைப்பாங்க. ஆனா இந்த லெஃப்ட் ஹேண்டரை சர்ச் பண்ற ப்ராசஸ் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. இந்த கலீல் அஹ்மத் எந்த மாதிரி அதுக்கு சூட் ஆவர் நினைக்கிறீங்க சார் நீங்க? எனக்கு கலீல் அஹ்மத் மேல அவ்வளோ கான்பிடன்ஸ் இல்லை. அவர் வந்து கொஞ்சம் சார்ட் ஆஃப் டெஸ்டட் அண்ட் ட்ரைட் தான் அவர் ஆல்ரெடி. அவர் வந்து ஒரு அஷ்தீப் மாதிரியோ ஒரு நட்ராஜன் மாதிரியோ அவர் வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஈகர் இருக்க மாதிரி தெரியல. அவரோட சில தப்புகளை அவர் திருத்திக்கிற மாதிரி தெரியல. நம்ம போலிங் கோச்சஸ் கிட்ட கூட அந்த குறை இருக்குன்னு சொல்லலாம். அவரை வந்து டீம்ல எடுக்கிறாங்க, பட் அவரை கரெக்ட் பண்ண வேண்டிய கரெக்டான வேலைகள்லாம் செய்யறாங்களாங்கிறது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு பார்த்தோன்னா. பட் கலீல பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் அவர் வந்து ஒரு சில ஒரு ஸ்பெல்லு நல்லா போடுறாரு. கன்சிஸ்டன்சிங்கிறது அவர்கிட்ட இல்லை. அதுவும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2 overs வந்து கொஞ்சம் வேவாடா தான் இருந்தாரு. போறது குறைக்கு துஷார் தேஷ்பாண்டேக்கு வேற இன்னைக்கு டெபு, அவரும் சேர்ந்து இன்னும் 2ல வந்து சரியா ஸ்டடியா ஆகாம இருந்ததுனால கலீலும் போலர்ஸ் வந்து எப்பவுமே பெர்ஃபார்ம் இன் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த மாதிரி அந்த எண்ட்ல இருந்து போட்ட ஒரு ஆள் நல்லா போட்டிருந்தா ப்ராபப்ளி கலீலோட போலிங் கொஞ்சம் பெட்டரா தோணி இருக்குமோ தெரியல. பட் எனக்கு என்னமோ அவருடைய கன்சிஸ்டன்சி லெவல்ல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை. துஷார் தேஷ்பாண்டே பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க, நம்ம நிறைய பேசியிருக்கோம் அவரை பத்தி. நீங்களே சொல்லிருக்கீங்க ஆரம்பத்துல அப்படிதான் எப்ப சந்தோஷ் வந்துருவாரு மெதுவா அப்படின்னு ஐபிஎல்ல கூட சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல கம்பேக் கொடுத்திருந்தாரு ஐபிஎல்ல. அதே மாதிரிதான் இங்கேயும் அந்த ஸ்டார்டிங் டபுள் அவருக்கு இருந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அவருக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கு. அதுவும் டெபு இதெல்லாம் அந்த மார்ஜின் அவருக்கு கொடுத்துடணும் கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் 2 overs வந்து ஓகே, அவர் ஒன்றும் இல்லை, அந்த 3/4 லெங்த் அவருக்கு கிடைக்கல. எடுத்த உடனே அந்த ஒரு டென்ஷன் இருக்கும்ல ஒரு போலருக்கு, யார் அந்த சின்ன பையன், அந்த 3/4 லெங்த் மட்டும் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஒரு அன்பிளேபிள் போலர் தான் அவர். பட் தேவையில்லாம ஷார்ட் போட்டாரு, 2 புல் அடிக்கிறதுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா போச்சு அது. அப்புறம் செட் ஆயினாரு, அவரு செட் ஆயிடுவாரு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இஸ் a bowler to be reckoned with. பார்க்கலாம். ஓகே ஓகே. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம்னா பேட்டிங் சைட்ல ஒரு டாப் ஆர்டர் படையே நிறைய பேர் இருக்காங்க. அதுல யாரை எடுக்கிறது யாரை பயங்கரதுல இருக்கு. அந்த இடத்துல தான் அபிஷேக் சர்மா இன்னும் கொஞ்சம் ஒரு புஷ் கொடுக்குறாரோ. ஏன்னா பவுலிங் ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் குரூஷியலான ஓவர்ஸ் போடணும். ஸோ அப்படியே அவரை தன்னை மெருகேற்றிக்கிட்டாரு. இந்த மாதிரி போடுற மாதிரி தொடர்ச்சி இன்னும் ஓவர்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாருன்னா அவருக்கு ஒரு பெட்டர் சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? ஆமாமா, டெஃபினட்டா அவர்கிட்ட அவர் வந்து இந்த டீமே வந்து அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒயிட் பால் கிரிக்கெட்ல ஒரு ஆல்ரவுண்டரா அவரை டெவலப் பண்ணணும்னு தான் பாக்குறாங்க. இட்ஸ் அ குட் சைன். அப்படிதான் இருக்கணும் நீங்க. ஏன்னா இப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு பேட்ஸ்மேன் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 overs போடுறதுக்கு தயாரா இருக்காங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லதுதான் இந்தியன் டீமுக்கு. இவரும் இன்னைக்கு துபே போலிங் போட்டது கூட இட்ஸ் அ வெல்கம் சைன். அவரு சும்மா உட்காந்து அந்த டக் அவுட்ல ஆட வேண்டியது, போய் உள்ள போய் டக் அவுட்ல உட்காந்துக்க வேண்டியது, இம்பாக்ட் பிளேயர் அனுப்பிட்டு அப்படின்னு மங்களம் பாடிட்டு இருந்தாரு. இனிமேல அந்த வேலையெல்லாம் நடக்காது தம்பி, நீ கையை சுத்து, அட்லீஸ்ட் 2 over போடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 120s எல்லாம் போடுறாரு, 170 to 120 தான் போடுறாரு. அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பேட்டிங் சைடு கிட்ட போன பொழந்துருவாங்க. பட் எனிவே அட்லீஸ்ட் அவருக்கு போலிங் போடுவாரு அப்படிங்கறது யூஸ் பண்றாங்களே, அது வரைக்கும் பாராட்டணும்.
ஸோ ஒரு ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு 1 or 2 hours போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா சார். ஒரு ஆல்ரவுண்டரா இருக்காரோ இல்லையோ, முன்னாடி அந்த ஷேவாக், ரெய்னா அந்த பீரியட்ல இருந்தவங்க மாரி பேட்ஸ்மேன் ஹூ கேன் பவுல் 1 ஆர் 2 ஹவர்ஸ் அந்த மாரி இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா, நடுவுல அது மிஸ் எக்ஸாக்ட்லி. ஆகுதுல்ல சார். விராட் கோலியோ, ரோஹித் சர்மாவோ அந்த பீரியட்ல யாருமே பவுலிங் போடாம இருந்தாங்க. திருப்பியும் அந்த ஒரு ஆமா. கல்ச்சர் வர்றத எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச கல்ச்சர் அது. ஆக்சுவலா நான் ஓகே. எப்பவுமே அந்த கல்ச்சரை ரெக்கமெண்ட் பண்ற ஆளு, ரொம்ப அட்வொகேட் பண்ற ஆளு. பட் இது கொஞ்சம் நம்ம வந்து பேட்டிங் டாமினேட்டடாவே இருந்தது இல்லையா இது வரைக்கும். நம்ம கோச் கூட அதுக்கு முன்னாடி இருந்தவர் கூட கொஞ்சம் ஒரு பேட்ஸ்மேன் ஓரியன்டா தான் இருக்கும் அவருடைய அப்ரோச் எல்லாமே. பட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு டீமா இருந்தாலும் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆல்ரவுண்டர்ஸ் லோட் பண்ணிக்கிறோமோ, பட் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் ஃப்ரண்ட் லைன் பேட்டிங். கண்டிப்பா. அதை நான் விட்டுட்டு சொல்லணும். அதை இழந்து இதை பண்ணணும்னு நான் சொல்லல. அது இருக்கணும். அது கூடவே அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 hours போடுற மாதிரி ஒரு ஒரு 1 or 2 bowlers இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. டிராவிஸ் ஹெட் போடுற மாதிரியோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் லைன் பேட்ஸ்மேன் கேன் ஆல்சோ போல் அப்படிங்கிற மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அது டீமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எல்லா போலருக்கும் ஒரு 5 bowler எடுத்துட்டு போறோம். 5 bowlerக்கும் ஒரு மேட்ச்ல எல்லாமே அமையாது. ஒரு bowler கொஞ்சம் ஆஃப் கலர் இருப்பாரு. அந்த சமயத்துல கொஞ்சம் சப்போர்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். சுரேஷ் ரெய்னாலாம் இருந்தபோது ரொம்ப ஹேண்டியா இருந்தது. திடீர்னு வீரேந்திர சேவாக் போடுவாரு, டெண்டுல்கர் வந்து 2 ஓவர் போடுவாரு, அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டப்புன்னு அது குறைஞ்சு போச்சு. இந்த டாப்ல ஃபர்ஸ்ட் 6, 7ல போலரே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, ஆமா சார். அது ரொம்ப ஒரு அப்படி அப்படி ஆயிடுச்சு. இப்ப திருப்பியும் கொஞ்சம் ரிவைவ் ஆகுறது நல்லா தான் இருக்கு. பட் என்ன பெருசா ரிவைவ் ஒன்னும் ஆடின மாதிரி தெரியல. ஏன்னா கில்லுக்கு இல்ல அது அந்த டேலண்ட். ஜெய்ஸ்வால் போட போறது இல்ல, ருத்துராஜ் போட போறது இல்ல. அபிஷேக் சர்மா ஒருத்தர் வந்ததுனால கொஞ்சம் அந்த இடத்துல சேஞ்ச் தெரியுது. மிடில் ஆர்டர்ல தூபே கிட்ட ட்ரை பண்ணலாம். ஓகே, ஓகே சார். இன்னொரு முக்கியமான ஒருத்தர் பத்தி பேசணும்னா ஜெய்ஷ்வால். நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம் அவரோட ஸ்கில் அண்ட் பொட்டன்ஷியல். இன்னைக்கு அவரோட கேம் எப்படி பார்க்குறீங்க சார்? பிரமாதம், பிரமாதமா ஆடினாரு. என்ன என்ன ஸ்ட்ரோக்ஸுங்க, என்ன கான்பிடன்ஸ் இருக்கு அந்த பையனுக்கு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த வயசுல அது என்ன அவே ஃப்ரம் த ஸ்டம்ப்ஸ் போயிட்டு ஆடுறாருங்க தைரியமா. அவருக்கு வந்து ஆனா ஒண்ணு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பேட்டிங் பின்னாடி அப்படியே கட்டுக்கட்டா இருக்கு உள்ள. அதனால அந்த தைரியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு பின்னாடி ஆள் இல்லைன்னு இருக்கும்போது ப்ராபப்ளி அவர் இந்த கேம் ஆட மாட்டாரு. பட் அவர் வந்து கொஞ்சம் எல்லா பாலையும் அடிக்க போறாரு. அது தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. பட் இருந்தா கூட இதெல்லாம் ஓகே. இந்த மாதிரி சமயத்துல கூட அடிக்கலன்னா அந்த ரிஸ்க் எடுக்கலன்னா எப்பதான் எடுக்க போறாங்க. அதனால ஓகே. பட் ஸ்ட்ரோக்ஸ் நான் பட ஆரம்பிச்சிருச்சுன்னா அவருக்கு மிடில் ஆஃப் த பேட்ல இட்ஸ் a treat to watch. அதுல ஒன்றும் டவுட்டே வேண்டாம். அது நீங்க யூ கேன் டிராவல் மைல்ஸ் டு வாட்ச் சிம்ப்ளி. அந்த பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. அந்த சில இந்த கிளிப் ஷாட்ஸ் எல்லாம் அவர் லெவல்ல ஆடினதாகட்டும், லாப்டர் ஷாட்ஸ் ஸ்ட்ரைட் டவுன் த விக்கெட் அப்படி ஆடினதாகட்டும், பிரமாதமா ஆடினாரு. கண்டிப்பா சார். ஸோ இன்னொருத்தர் பத்தி நம்ம இந்த சீரிஸ் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணப்பே பேசணும். ருத்ராஜ் கெய்க்வாட். அவர கேப்டனா இல்லாம போட்டதே அவருக்கு சான்சஸ் குடுப்பாங்களா? இல்ல கொஞ்சம் சைட் டவுன் பண்றாங்களா? அப்படின்ற மாரி எதிர்பார்த்தோம். பட் ஆனா நெறைய சான்ஸ் குடுத்தாங்க. அவருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட இன்க்ளூஷன் இல்ல அவரோட ஸ்பாட் வந்து கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்களா? எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் அவர்? டாப்ல டாப் ஆர்டர் வந்து ரொம்ப ஹைலி லோடடா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஆமா, ஆமா. வதவதன்னு இருக்கு. அது எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் ருத்ராஜ் மாதிரி ஒரு ஆள் வந்து டீமுக்கு வேணும். நீங்க என்னதான் ஒரு ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ் ஃபுல்லாவே லோட் பண்ணிட்டு போனாலும் சரியா ஒர்க் அவுட் ஆகாது. அது ஒரு ஆள் வந்து நீங்க நடுவில் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். ருத்ராஜுக்கு வந்து ஹி ஹஸ் காட் தட் பேலன்ஸ்டு ஹெட் ஆன் ஹிஸ் ஷோல்டர்ஸ். ஓகே. அதனால அந்த மாதிரி ஒரு ஆள் வேணும். ஏமே அதே அது கிட்டத்தட்ட அதே அப்ரோச் தான் கில்லுக்கும். பட் கில்லை விட இவர் கொஞ்சம் லேட்டர் ஆர்டர்ல கொஞ்சம் கியர் மாத்தி மேல போகக்கூடிய ஒரு ஆள். ஆமா. கில்லை விட கொஞ்சம் சப்போஸ் ருத்துராஜ் வந்து ஒரு 16, 17 ஓவர் வரைக்கும் ஆடிட்டாருன்னா T20ல, அதுக்கப்புறம் டக்குன்னு கியர் சேஞ்ச் பண்ணி தூக்கி அடிக்கிறதுக்கெல்லாம் ரெடியா இருக்கிற ஆளு. அந்த அளவுக்கு கில்லு பண்ணுவாருங்கிற மாதிரி இல்ல அவர்கிட்ட. அந்த அந்த அளவுக்கு இவர் அளவுக்கு ஆக்சலரேட் பண்ற ஆள் கிடையாது கில்லு. பட் அந்த ஒரு பாயிண்ட பார்க்கும்போது ருத்ராஜ் வந்து he cannot be sent out of the team. 11ல அவருக்கு சான்ஸ் கிடைக்குமாங்கிறது தான் இப்ப நம்மளுக்கு பேச்சு. 11ல சான்ஸ் கொடுக்கணுங்கிறது என்னுடைய எண்ணம். இந்த 11 சான்ஸ் இதெல்லாம் பத்தி பேசுறப்போ நம்ம எல்லார் மைண்டுக்குள்ளயும் வரக்கூடிய ஒரே ஒரு பிளேயர் சஞ்சு சாம்சன். T20 வேர்ல்டு கப் எடுத்துட்டு போறாங்க. அங்க பெருசா சான்ஸ் கிடைக்கல. இங்க 2 மேட்ச் கழிச்சதுக்கு அப்புறம் வர்றாரு. ஆனாலும் அவருக்கு ஒரு பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இது தொடர்கதை ஆயிட்டே இருக்கா? அவருக்கு ஏதோ ஒரு சான்ஸ் கிடைக்குது. பட் ஆனா அவருக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய நிலைமை வரல. இல்ல கிடைச்சாலும் 1 ஆர் 2 இதுல மிஸ் பண்ணிடுறாரு. ஹவ் சஞ்சு சாம்சன் அவருக்கு எப்படி போகும் சார் அடுத்து எப்படி? ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்லலாம், அவரு உப்பு வைக்க போனா மழை பெய்யுது, மாவு வைக்க போனா காத்தடிக்குது. அப்படிதான் இருக்கு. அவருடைய லக்கும் அப்படிதான் இருக்கு. பட் பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு அக்கேஷன்ல நம்மளுக்கு அவருக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு.
பேட்டிங் கிடைக்காத மாதிரி இந்த மாதிரி போச்சுன்னா அவருக்கு அவங்க சான்ஸ் கொடுத்தோமே அப்படிங்கிற மாதிரி டிக்கு அடிப்பாங்க. நம்பர் ஆஃப் மேட்சஸ் எவ்வளோ ஆடினாருன்னு. நாளைக்கு ரெக்கார்ட்ல பார்க்கும்போது ஆடின மேட்சஸ் நிறைய இருக்கும், அடிச்ச ரன்ஸ் கம்மியா இருக்கும். இவ்வளவுதானே அடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேப்பர் காட்டும், உங்களுக்கு நம்பர் அந்த மாதிரி காட்டும். பட் உண்மைன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது வேற, அங்க நடந்த கண்டிஷன் வேற, அவருக்கு பேட்டிங் கிடைக்கல. இந்த மாதிரி எனக்கு என்ன தோணுதுன்னா மேபி அடுத்த மேட்ச் அவங்க ட்ரை பண்ணுவாங்களா இருக்கும். இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் வந்து டாஸ் வின் பண்ணாங்க, ஒரு நல்ல பிளாஸ்டிக் விக்கெட், ஒன்னும் பெரிய பால் முதல்ல ஆரம்பத்துல கொஞ்சம் கிரிப் ஆச்சே தவிர பிச்சில் நான் அது மாதிரி கொஞ்சம் பிடிச்சு வர மாதிரி இருந்தது. பட் இந்த மாதிரி விக்கெட்ல வந்து அவங்க பேட்டிங் எடுத்து இப்போ ஆடுறது கூட நல்லதுன்னு தோணுச்சு எனக்கு. இன்னைக்கு பேட்டிங் எடுத்திருந்தாங்கன்னா இப்போ இந்த குரூப் பூரா எல்லாருக்கும் ஒரு பேட்டிங் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கும். அட்லீஸ்ட் இன்னும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 பேட்ஸ்மேன் உள்ள போயிருப்பாங்களான்னு தோணுது. பண்ணியிருக்கலாம். பட் அதே அகைன் அன்பார்ச்சுனேட்லி சஞ்சு வந்து பாவங்க, எனக்கு வந்து அது என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப ஹைலி அன்லக்கி கிரிக்கெட்டர்னா இந்தியன் கிரிக்கெட்ல அவரை தான் சொல்லணும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. இப்போ அடுத்து ஒரு சீரிஸ் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்கு. இப்போ இதிலிருந்து அங்க ஒரு ஸ்குவாட்ல 2, 3 ஸ்பாட்ஸ் மிஸ் ஆயிருக்கு. ஏன்னா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்க இருந்து த்ரூ பண்றதுக்காக இல்ல எல்லாருமே பொட்டன்ஷியல் இருந்தாலும் இவர் இந்த இடத்துல ஃபிட் ஆவாரு, ஏன்னா அந்த இடத்துல ஒரு காலி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஆட்கள் யாரு சார்? 2, 3 பேர் போறதுனா எந்த இடத்த சொல்றீங்க? அவங்களோட T20 ஸ்குவாட்ல இப்போ நம்ம மெயின் ஸ்குவாட் இருக்கு. அந்த 3 பேர் ஸ்பாட், அந்த 3 பேர் ஸ்பாட். அந்த 3 பேர் ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பிளேயரை ஃபில்அப் பண்றதுக்கு யார் வருவாங்கன்னு வேணா பேசலாமே தவிர அந்த ஸ்பாட் 11ல ஃபில்அப் பண்றதுக்கு யார் இருப்பாங்கன்னு கவலையே வேண்டாம். அக்ஷர் பட்டேல் டைரக்டா போய் பிட்டினாரு அந்த இடத்துக்கு. நம்ம பேச வேண்டியதெல்லாம் கோலி இடத்துக்கும் ரோஹித் சர்மா இடத்துக்கும் யார் வருவாங்கிறது தான். எனக்கு தெரியும் இப்போ ஒன்றும் ஒரி பண்றதுக்குலாம் இல்லை. இந்த டீமை பாருங்களேன், இந்த டீம்ல இருக்கிறது ஒரு 3 அது ஒரு 2 பேரை எடுத்து ஆட்டோமேட்டிக்கா அங்க பிட்டின் ஆக போறாங்க. கோலி இடத்துக்கு டெஃபினட்டா ருத்ராஜ் உள்ள வரணுங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஏன்னா அந்த மாதிரி கிட்டத்தட்ட அதே ஸ்டைல், அதே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுறது, கிவன் அ கண்டிஷன் அவசியம்னு வரும்போது அந்த மாதிரி கொஞ்சம் நின்று ஆடுறது. இந்த T20 ஃபைனல்ஸ்ல கோலி ஆடின இன்னிங்ஸ் அந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு ஆள் வந்து அந்த ஒரு நம்பர் 3 நம்பர் 4ல ஒரு ஆள் அந்த மாதிரி இருக்கிறது நல்லது. ருத்ராஜ் அந்த டைரக்டா பிட்டின் ஆகக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஆளு. ரோஹித் சர்மா இடத்துக்கு அவரோட வார்ப்பு தான் இருக்காரு, லெப்ட்ல ஆடுறாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஜெய்ஸ்வால் இருக்காரு, ஜெய்ஸ்வால் ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல இருக்க போறாரு, அவ்வளவுதான். இப்போ வந்து ஃபார்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எப்படிங்கிறது நம்மளுக்கு அப்புறம் பேசலாம். பட் நீங்க அந்த ஆர்டர்ல பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் 100%, ருத்ராஜ் இருக்கணுங்கிறது என்னோட, கோலி இடத்துக்கு ருத்ராஜ் இருக்கணுங்கிறது என்ன நான் சஜஸ்ட் பண்றது. அபிஷேக் சர்மா, கில், இதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம். இதுதான் யார் வந்து அந்த இடத்துல ஃபிட்டிங் ஆக போறாங்கன்னு. ஒருவேளை ஒரு விக்கெட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டேர்ன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தா ஜெய்ஸ்வால் அண்ட் அபிஷேக் சர்மா டீம்ல போறது தான் கரெக்ட். ஏன்னா 2 ஓவர் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல பார்த்து கொஞ்சம் பிச்சில் வந்து கொஞ்சம் கிராஸ் இருக்கு, கொஞ்சம் பவுன்ஸ் இருக்கும் அப்படின்னு இருந்தா கில் ஆடுறது நல்லது. இந்த மாதிரி தான் அவங்க வந்து டீம் ஃபுல்லி லோடட். நீங்க ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் இறக்கணும், அவ்வளவுதான். இந்த இடத்துக்கு இந்த பிச்சுக்கு இந்த ஆப்போனண்ட்டுக்கு அகைன்ஸ்டா இந்த ஆள் பெட்டர் அப்படின்னு பார்த்து இறக்கணும். அதெல்லாம் வர கோச் வந்து அதுலலாம் மாஸ்டர், அவர் கிளீனா பண்ணுவார். கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் பண்ணியிருக்கு. இதுல நிறைய பேர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த சீரீஸஸ்ல யாரு உள்ள போறாங்க, அங்க அவங்களுக்கு எப்படியான பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சந்தோஷ். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.